கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் மரியமங்கலம் வனப்பகுதியில் கரடிக்குட்டா வனப்பகுதியில் 15/8/2026 அன்று காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் கர்நாடக வனத்துறையினால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் தமிழகத்தில் பூர்வீகமாக கொண்ட கர்நாடகாவில் ஹன்னூர் தாலுகா தோமையார் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி தகப்பன் பெயர் பெரியநாயகம், ஜான் ரோஸ் பீட்டர் தகப்பன் பெயர் யாக்கோப், குமார் தகப்பன் பெயர் சபரியப்பன் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் காயப்பட்ட திரு மரியதாஸ் பெஞ்சமின் என்பவர் மட்டும் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள ஹன்னூர் தாலுகாவில் சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து சில தமிழ் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சம்பவ நாளான ஆகஸ்ட் 15 அன்று காவிரி வனவிலங்கு சரணாலயம் வனப்பகுதியில் வனத்துறையினரின் வேட்டையை தடை நடவடிக்கையின் போது 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மேற்படி துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து உடலை வாங்க மறுத்தும் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து கர்நாடக அரசு இடைக்கால நிவாரணத் தொகையாக தலா ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் அறிவித்தது. மேலும் மேற்படி சம்பவம் குறித்து கர்நாடக அரசு துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விசாரணை நடத்தப்படும் என்று கூறியதன் அடிப்படையில் இறந்தவர்களின் உடல்கள் உடற்கூறாய்வுக்கு பின்பு 17/8/2026 அன்று அக்குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்கும் நடைபெற்றன. வனத்துறையினர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் குறித்து முறையான நீதி விசாரணைக்கு மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். துப்பாக்கி சூடு நடந்ததற்கு சரியான நிகழ்வுகள், முதலில் சுட்டது யார் மற்றும் வன்முறையை பயன்படுத்தியது நியாயமானதா என்பது குறித்து மாஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணை குழு ஆய்வு செய்யும் என்று கர்நாடக முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் விசாரணைக்கு பிறகு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அதற்கான விவரங்கள் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் கர்நாடக அரசு உறுதியளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் மீது ஹன்னூர் காவல்துறையினரால் BNS 103(1) கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் என்ற விவரத்தை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே.